ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு வண்டி ஓட்டணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டாங்க. அதனால் சோழன் இருந்துட்டு நானே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. ரேஸ் விடுறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டாங்க. பிரேக் பிடிக்க முடியாமல் கண்ட்ரோல் வராமல் கீழே விழுந்துடுறாங்க. சோழன் பதறி போய் நிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கை கட்டு போட்டு விட்டுறாங்க. நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சேரனெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏம்மா கீழே விழுந்துட்டியா, டே பார்த்து சொல்லித்தர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் பல்லவன் மெதுவாக தானே சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அதுக்குள்ளே இவர் நானே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி என்னை இந்த நிலைமைகளை ஆளாக்கி விட்டுட்டாரு. பரவாயில்ல விடுங்க, ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க சொல்கிறீங்க, ஆஃபீஸ் கிளம்புறீங்களா, அதுவும் இந்த கையை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் போய் எப்படியாவது ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் வேலையில் சேர்ந்துக்கிறேன். உடனே லீவ் கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை நம்பி எந்த வேலையும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனே நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க எம்டி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தெரியாதனமாக கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க நிலா, இந்த நிலைமையில் எப்படி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, முதல்ல நீங்கள் கிளம்புங்க, போய் கை சரியானதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். கூடவே இருந்து நிலாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.